அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசியுடன் நீலைமேக சுவாமி அணுக்குதுடன் ஓம் தீபிகா தேவி அம்மா அருளாசியுடன் எல்லாம் வல்ல இறைவர்களுக்கு கோடானு கொண்டு தெரிந்து கொண்டு இன்று நாம் காணவிருப்பது கும்பராசிக்கு செப்டம்பர் மாத பலன்கள். கும்பம் நாளே அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4, புரட்டாதி 1, 2, 3 பாதங்கள். சனியோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு கொண்டவராக இருப்பீர்கள். நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய குணம் கொண்டவராக விளங்கக்கூடிய உங்களுக்கு செப்டம்பர் மாதம் குரு பார்வை ஜென்மராசிக்கு இருப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 7-8 சூரியன், மாத முற்பாதியில் 8 செவ்வாய் சஞ்சரிப்பால் எதிலும் கவனத்தோடு இருக்கக்கூடிய நேரமாகும். கொஞ்சம் எதாக இருந்தாலும் கொஞ்சம் நேரம் என்பது இறைவனால் விதிக்கப்பட்ட விதி. கொஞ்சம் எந்த ஒரு செயலும் சிந்தனை பண்ணி செயல்படுவது நல்லது. பண வரவு சிறப்பாக இருக்கும். பணத்தை பற்றி பொருளாதாரத்தை பற்றி கவலைப்படணும் அவசியம் இல்லை, சிறப்பாக இருக்கும். சுப காரியம்லாம் முயற்சி பண்ணால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உதாரணமாக திருமண சம்பந்தமாக முயற்சி பண்ணுறவங்க, தொழில் சம்பந்தமாக வச்சிடும். மற்றபடி எந்த ஒரு சுப காரியமாக இருந்தாலும் நிச்சயார்த்தம், வளகாப்பு, இப்படி பல சுப காரியங்கள் இருக்குது வீட்டில் நடக்குது. எல்லாத்தையும் முயற்சி பண்ணால் உங்களுக்கு அருமையான நேரம் இது. மற்றவர்களும் பேச்சில் நிதானமாக இருந்தால் வீண் விரோதங்களை ஏற்படுவதை தவிர்க்கலாம். பேசுகிறத ஜாக்கிரதையாக பேசுங்க, அவசரப்பட்டு பேசாதீங்க. பேசாமையே இருந்தால் கூட பிரச்சனை இல்லை தான். பேசிட்டு என் ரொம்ப விலை கொடுத்து வாங்குவானே, தேவையில்லையே. பல பேர்கிட்ட சொல்கிறது தான், அதிகமான வீண் விவாதங்களை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை வராமல் வழிவகுக்கும். பேசினா தானே, பேசாமல் நின்று போயிடுவோமே. அப்படி பார்த்தா அவன் கோவப்பட்டிருக்கான்னு அர்த்தம். அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. வீண் பிரச்சனைகளுக்கு வழிவகுக்காது. மற்றவரோட பேசும்போது ரொம்ப நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் செய்பவர்கள் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலனை அடைய முடியும். எப்படி அதை உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன்னா, தொழில் சம்மந்தமாக நம்ம பேசுகிறப்பையும் சரி, இல்லை அக்ரிமெண்ட் போடுறப்பையும் சரி, ஒரு கஸ்டமர்கிட்டையோ அல்லது இப்போ நீங்கள் வர வாடிக்கையாளர்கிட்டையோ ஜாக்கிரதையாக, அதாவது சிந்திச்சு பேசணும். சும்மா தடாபடான்னு கோவப்பட்டு அப்படின்னு வாய விட்டுறாதீங்க, அது ஆபத்தில் முடியும். அதேமாரி இல்லாமல் கொஞ்சம் யோசனை பண்ணி செயல்படுங்க. ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம சொல்கிற செயல்பாடுகளில் இருக்க எல்லாரையும் மதிப்பு கொடுத்து செயல்படுங்க. ஒன்றும் பெரிய கட்டுப்படாது. ஐயா அம்மா அன்றார் சொன்னாலே அன்புக்கு அடிப்படையாதவர்கள் யாரும் கிடையாது. அதை முதல்ல புரிஞ்சுங்க. அன்பு எங்கே இருந்தாலும் செல்லுபடியாகும். அதை பற்றி கவலையப்படாதீங்க. திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் எல்லாம் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே திருமணம் நடக்கிறதுக்கு ஒன்று இல்லாமல் கோயில் தடைப்பட்டு இருந்தால் திருமணஞ்சேரி கோயிலுக்கு சென்று வாருங்கள். என் நேரம் எல்லாம் அதான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க. கொஞ்சம் இறைவனுக்கு அவகாசம் கொடுங்க. எடுத்தோடனே கல்யாணம் பண்ணால் அதெல்லாம் கல்யாணங்கிறது வாழ்க்கை, உங்களுக்கு தெரியும். ஆயிரங்காலத்து பையனை அப்பயே சொல்லி வச்சுருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு மிக புனிதமான செயல். இறைவனை நாடுங்கள். போய் கோயிலுக்கு போய்ட்டு வாங்கலாம், என்ன பெரிய விஷயமோ, அதில் ஒன்றும் இல்லை. போயிட்டு டைம் கொடுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. இல்லை வெளிவட்டார தொடர்புகளில் ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கும். நண்பர் லெவல்லையும் சரி, ஒரு பழக்கத்தில் உங்களுக்கு சில தொழில் சார்ந்த பிரச்சனைகள் மற்ற ஏதாவது உதவினாலும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம்
போய் கேட்டால், ஓ இன்னாரா ரைட் சந்தோஷம் வாங்க உங்களால் தான் ஏதாவது முடிஞ்சதை செஞ்சுன்னு சொல்லிட்டு செஞ்சு கொடுக்குற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் கவனம் செலுத்துவது நல்லது. வேலையில் பார்க்குறவங்க கொஞ்சம் அவங்க வேலையை பாருங்கள், அடுத்தவங்க வேலையில் தலையிடாதீங்க. பாதி பேர் சில பேர் நாம் செய்கிறத விட்டுறாங்க, அடுத்தவன் என்ன பண்ணுறதுன்னே பார்க்குறதே பொழப்பா போச்சு. அதேமாரி இல்லாமல் அவங்கவுங்க வேலையை மட்டும் பாருங்கள். அடுத்தவன் ஏதாவது பண்ணிட்டு போகிறான், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அதை பற்றி என்ன கிடக்கு. எதையாவது நடந்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களை தேடி பிரச்சனைகள் வராமல் இருக்கும். கேட்டால் அதை சொன்னான், இதை சொன்னான், அவன் இதை செஞ்சான், இது தேவையில்லாமல் எனக்கு. சில பேரோட அப்படி தான் இருக்குது. அவங்க குணாதிசயம் அதை சில பேர் மாற்ற முடியாது. அது சொல்லக்கூடாது இந்த காணொலிலலாம். அது நிறைய பழமொழி உங்களுக்கே தெரியும். அதை நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய நம்ம வாயிலேருந்து வர வார்த்தைகள் சிறப்பாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும். ஏன்னா நல்லதை முடிஞ்சதை செய்வோம். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நல்லது தான். ஏன்னா முன்னெச்சரிக்கைங்கிறது எப்போதுமே தேவை. வீண் பிரச்சனை தலையீடு செய்யாது இருப்பது நல்லது. அனாவசியமாக ஏதாவது ஒரு ரோட்டில் ஏதாவது பிரச்சனைனா டபுக்குன்னு ஓடி போய் ஆளை போய் நின்று மாட்டிக்காதீங்க. இதையும் யார் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. அது கிரக சூழ்நிலைக்கு அப்புறம் நம்மளை இழுத்து கொண்டு போய் விடும். அது யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு ஒரு சிந்தனை பண்ணணும். ஓஹோ நமக்கு நேரம் இல்லைடா சாமி, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, பார்க்குறவங்க பார்க்கட்டும், நம்ம என்ன கொஞ்சம் பின்னாடி நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம். ஏன் அங்கே போய் நின்று மாட்டிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அதை பண்ணிவிட்டு இதை பண்ணிட்டு அதை செஞ்சுக்கிட்டு இதை செஞ்சுட்டு அடுத்தவங்க சண்டை போட்டதோட ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்கள். தேவையில்லை. அது சம்மந்தம் இல்லாமல் நீங்கள் போய் பண்ண நீங்கள் தான் மாட்டுறீங்க. ஏன்னா கிரக சூழ்நிலை அப்படி இழுத்து கொண்டு போய் விடுது. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும். கிரகங்கள் எந்த நேரத்தில் எது நடக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு ஒரு முன்னெச்சரிக்கை தான் இந்த ராசி பலன். இது ஒரு இதுதான் குடும்ப ஜோதிடன் ஜாதக பலன்களை பார்க்கவும். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் முழுமையாக சப்ஸ்கிரைப் பண்ணால் அனைத்து ராசிக்கும் வீடியோ ஒன்று ஒன்றா வெளியாகிட்டுருக்கு. இன்னொன்று நாளைய பஞ்சாங்கத்தை இன்று தொகுத்துல உங்கள் திருநாவுக்கரசு என்று எல்லாம் வல்ல இறைவன் அணுக்கத்தோடு சொல்லிகிட்டு இருக்கிறேன். காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி இறைவனை காணிக்க நேரலையில் உங்களால் முடிஞ்ச உதவியை இறைவனுக்கு செய்யுங்க. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம். எல்லாம் இன்றைக்கு கூட நேற்று கூட நந்தனாரை பற்றி ஒரு பல செய்திகள் ஏற்படுறேன். அதெல்லாம் நேரம் இல்லை, லைவில் வாங்க உங்களுக்கு சொல்கிறேன். நந்தனார் பற்றி ஏற்பட்ட ஒரு மகான். அது ஒவ்வொரு காலையும் சொல்லும்போது எனக்கு உடல் இந்த காலத்தில் இதெல்லாம் வாங்கியிருக்கோமே, இந்த காலத்தில் இப்படி இருக்காங்களே அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது இருக்குது. நிச்சயம் நல்லது நடக்கும். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.